الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னா தொடர்பாக அதோடைய பேக்ரவுண்டு பின்னணி என்ன, தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஆதி காலம் தொடர்ந்தே இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்தோம். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது தஜ்ஜால் சம்பந்தமாக நம்ம நிறைய ஹதீஸ் எடுத்தோம். அதெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது உடம்பு எனக்கு கொஞ்சம் இப்போது சப்போர்ட் பண்ணதுனால இந்த வாரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது பண்ண முடியல. இன்ஷால்லாம் பார்க்கலாம், அது இன்னொரு டைமில் வேணால் தஜ்ஜாலை பற்றி தனியாக ஹதீஸ்கள் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக தொகுத்து அது வேணால் நம்ம சொல்லிடலாம். இப்போ மேலோட்டமாக தஜ்ஜாலுடைய சப்ஜெக்ட் மட்டும் புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான எவ்வளோ தேவையான ஹதீஸோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது தஜ்ஜால் யாருக்கெல்லாம் சோதனை? பொதுவாக நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறது என்ன, முஸ்லீம்களுக்கு சோதனை அப்படிங்கிறது. யாரெல்லாம் சொர்க்கம் நரகத்துக்கு படைக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவன் சோதனை. அப்போது ஃபஸ்ட்டு அவன் யாருக்கு சோதனை? ஜின்களுக்கு சோதனை. அப்போது ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் தரப்படலைங்கிறது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ். ஸோ நம்மக்கிட்ட அவன் வரும்போது என்ன வருவான்? தன்னை இறைவன்னு சொல்லிக்குவான். அது இறைவனுக்கு டெஃபினேஷன் வேறேன்னு வச்சுக்கங்க. நம்ம நம்பிட்டு இருக்கிற இறைவன் அவன் சொல்ல மாட்டான். அவன் ஒரு பொலிட்டிஷியனாக தான் வருவான், ஒரு வேர்ல்டு லீடராக அப்படி தான் வருவான். ஒவ்வொருத்தர்கிட்ட அவன் ஒவ்வொரு மாதிரி போவான். ஜின்கள்கிட்ட ஒரு ரோல் ப்ளே பண்ணுவான். தஜ்ஜாலை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஃபிக்ஸடு உருவம் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பார்க்குறாங்க. அவன் சுருட்ட முடி இருக்குது, அவனுக்கு ஒற்றை கண்ணாக அவன் பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கண்ணு துருத்திட்டு இருக்கு, ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ஆனால் அதே இப்னு சையாதுங்கிற ஒரு சின்ன பையனை ரசூலுல்லாஹ் போய் ஆய்வு பண்ணுறாங்க. இவன் தஜ்ஜாலாக இருக்கலாமா அப்படின்ட்டு. இப்போ அந்த இடத்துல இவன் சின்னவனாச்சே, இவன் மதீனால தானே பிறந்தான், எங்கேயோ இருக்கலையே அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கல. ஸோ அதிலிருந்து என்ன தெரியுது, அவனுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு உருவம் கிடையாது. அவன் வேணுங்கிற உருவத்தில் அவன் ஷிஃப்ட் ஆவான் அப்படிங்கிறதும் இதிலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அந்த அடிப்படையில் சுலைமான் நபிக்கு ஜின்கள் அவன் ஏமாற்றணுன்னா சுலைமான்னு தன்னை சொன்னா தவிர அவன் ஏமாற்ற முடியாது. அங்கே நான் ஈசா நபி வந்திருக்கேன்னு ஏமாற்ற முடியாது. அங்கே நான் மூசா நபி வந்திருக்கேன்னு ஏமாற்ற முடியாது. அப்போ சுலைமான்னு தான் அவன் ஏமாற்றணும். அப்போ குர்ஆன் இதை பற்றி எங்கேயாவது பேசுதா அப்படின்னா 34வது அதிகம் அதே இடத்துல தொடரில் அப்படியே பேசுது. அந்த ஜசது குறிப்பிட்டு அந்த இடத்துல வரும்போது அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், அவர் மீது நாம் மரணத்தை விதியாக்கிய பொழுது. யார் மீது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு போடுறான்ல. அவருடைய மரணத்தை பற்றி அவர் சாய்ந்திருந்த அவருடைய தடியை அரித்துவிட்ட கரையானை தவிர வேறு எதுவும் அந்த ஜின் இனத்தவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவருக்கு மரணம் வந்துச்சு, அவர் ஒரு தடியில் சாஞ்சிட்டு இருந்தார். அந்த தடியை ஒரு கரையான் அரிச்சது. அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்தார். அதனால் ஜின்களுக்கு தெரிஞ்சது இவர் செத்துட்டாருன்ட்டு. மறைவானதை பின்னர் அவர் கீழே விழவே மறைவானதை அறியக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருந்தால் இழிவான இந்த வேதனையில் நாங்கள் சிக்கி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஜின்கள் தெளிவாக தெரிந்து கொண்டன. ஆஹா, எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இத்தனை நாள் இவர்கிட்ட நம்ம இப்படி அடிமையாக இருந்திருக்க வேண்டிய தேவையில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருமே தஃப்சீரில் எடுத்திங்கன்னா, நீங்கள் தஃப்சீர் இப்னு கசீர்லேருந்து மௌலானா மௌதூதிலேருந்து எல்லாருமே அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இது என்ன நடந்ததுன்னு ரசூலுல்லாஹ் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. மறுபடியும் அதே சப்ஜெக்ட் தான்.
ரசூல்லா ஒரு இடத்துல நமக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லாத பட்சத்தில் இப்போ அந்த இடத்துல நாம் வந்து கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அதை மறுக்கிறதுக்கும் உங்களுக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா முஃபஸிரின்கள் யார்? அவங்களுக்கு அல்லாஹ்ட்டிருந்து வஹி வரல. ஸோ இதுக்கு வந்து இவர் இம்ரான் ஹுசைன் என்ன விளக்கம் சொல்கிறேன்னா, அதுக்குன்னு சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா உனக்கு அரபி தெரியுமா, நீ வந்து இதா, நீ ஆலிமா? நான் ஆலிம் இல்லை, அவர் அரபி தெரியும், அவர் ஆலிமா. அதுவும் ஆனானப்பட்ட அல்-அஸர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் சுவிட்சர்லாண்டில் அவர் வந்து வெளியுறவுத்துறை கொள்கை அதில் டிகிரி வாங்கியிருக்காரு. புரியுங்களா? உங்கள் எல்லாரும் அதான் மற்ற ஆலிம்களோட நல்லாவே கூடுதலாக தெரியும். அட்வைசராகவும் இருந்திருக்கார் வெளியுறவுத்துறைக்கு, வெஸ்ட் இண்டீஸில் இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. நம்ம ஆலிம்கள் நம்ம நினைக்கிறதோட பெரிய லெவல் ஆள். அப்போது இந்த சம்பவத்தை வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சுலைமான் நபி வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, இதில் எங்கேயுமே மஸ்ஜிதுல் அக்ஸான்னு இல்லை, அவங்க கட்டிகிட்டு இருந்தாங்கன்னு இல்லை, இதெல்லாம் விளக்கம். என்ன வேணாலும் அவங்க ஆட் பண்ணலாம். நம்ம வந்து அதை விட கொஞ்சமாக ஏதோ பேசினா கூட தப்புன்ட்டுருவாங்க. அது என்னென்னா, மஸ்ஜிதுல் அக்ஸா இவங்க கட்டிகிட்டு இருந்தாங்களாம். சுலைமான் நபி நின்று அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அது ஜின்கள் வந்து கட்டிகிட்டு இருந்துச்சு. அது கட்டும்போது சுலைமான் நபி இப்படி இருந்தார். அப்படியே உயிர் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அப்புறம் என்னாச்சு, அந்த வேலை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டட வேலைங்கிறது பல வருஷம் நடக்கும். சரியா? அது வருஷம் அது இழுத்துட்டு போகும். அது எவ்வளோ பெரிய வேலை, பயங்கரமான வேலை, அது இழுத்துட்டு போயிருக்கும். அப்போது அவ்வளோ நாள் வந்து அவர் அப்படியே நின்றுட்டு இருந்தாரா? அப்போது ஒரு மன்னர் இருக்கிறார், ஒரு சபையில் வந்து சிம்மாசனத்தில் மரணிக்கிறாரு அப்படின்னா பக்கத்தில் ஒரு மந்திரி கூட இல்லையா? ஒரு ஹெல்ப்பர், ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு கூட தெரியாதா? ஃபஸ்ட்டு காமன் சென்ஸ் என்ன? இது வந்து இந்த சுச்சுவேஷனை பார்த்தாலே இது வந்து வேறு ஏதோ பேசுது, இது முத்தஷாபிஹாத்தாக பேசுதுங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். மெயினாக மன்னருங்கிறவர் தனிச்சு இருக்கிறவர் கிடையாது. ஒரு அவ்வளோ பெரிய மாளிகை அப்படிங்கும்போது அசிஸ்டண்ட் இருப்பாங்க, மனைவிமார்கள் இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு போகலன்னா வீட்டில் கேட்பாங்களே, எங்கெங்க லஞ்சுக்கு வரல அப்படிம்பாங்க. அப்புறம் தொழுகை இருக்குது. ஒரு நேரத்தில் 2 வக்து 3 வக்து தொழுது ஏதோ ஒன்று இருக்கும்ல அவங்களுக்கு. அப்போ தொழுகைக்கு போகலன்னா மோத்தின் வந்து கூப்பிடுவார், என்னாச்சு அப்படின்ட்டு. அவர் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நடக்கிற அளவுக்கு இந்த குச்சியிலே தாங்கிட்டே அவர் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். அது உங்களுக்கு சரின்னு படுதுன்னா ஏற்றுங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, இது தஜ்ஜால். சுலைமான் நபி உருவத்தில் அவன் வந்து ஏன்னா அவர் உருவம் எடுப்பான் அப்படின்ட்டு அல்லாஹ் அவர் காமிச்சிட்டான். அவருடைய உருவத்தில் தஜ்ஜால் வெளிப்பட போகிறான், அந்த சேரில் உட்கார போகிறாங்கிறது காமிச்சிட்டான். அப்போ அல்லாஹ் காமிச்சது நடக்கும் இல்லையா? ஜசதை அல்லாஹ் வந்து ஆல்ரெடி அவரை காமிச்சிட்டான். காமிக்கும்போது அப்போ அந்த ஜசது வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சுலைமான் நபியாக அவன் வந்து அங்கே ரியாக்ட் பண்ணுறான். இந்த சுலைமான் நபியுடைய மரண செய்தியை ஜின்களுக்கு தெரியாத வகையில் அவன் மெயின்டைன் பண்ணுறான் இன்றைக்கும். அது என்னைக்கு சுலைமான் நபி மரணிச்சிட்டாரு அப்படிங்கிறது அந்த ஜின்களுக்கு வந்து தெரிய வருதோ, அன்னிலிருந்து ஜின்கள் இவனுக்கு வேலை செய்கிறது நிறுத்திடுவாங்க. ஜின்கள் இவன் கூட இருப்பாங்கங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், ஹதீஸ்கள் நான் மொழிபெயர்த்துட்டு வரல. நிறைய முஸ்னத் அஹமதில் இருக்குது, இப்னு மாஜாவில் இருக்குது, ஹாக்கிமில் இருக்குது, நிறைய கிதாபுகளில் இருக்குது. ஜின்கள் இவங்க கூட வேலை செய்வாங்கன்ட்டு. அப்போ சுலைமான் நபியாக இவன் நடிக்காமல் ஜின்கள் எப்படி வேலை செய்வாங்க? ரசூல்லாவன் சொல்லிட்டாங்கல்ல, நான் கூட கை வைக்கலான்னு பார்த்தேன், நான் வேணான்னு விட்டுட்டேன். ஏன்னா சுலைமான் நபியோடைய துவா அப்படி தானே சொல்கிறாங்க. அது வச்சா அந்த துவாவுக்கு வயலேஷன் ஆன மாதிரி ஆயிரும். இந்த அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நினச்சி நான் விட்டுட்டேன், இல்லைன்னா அவனுக்கு கை வச்சு பிடிச்சிருப்பேன்றேன். அப்போ ரசூல்லாவே விலகிட்டாங்கும்போது அப்போது சுலைமான் நபின்னு அவன் சொல்லி தான் ஏமாற்றி தான் பண்ண முடியும். அவன் சுலைமானாக தான் அந்த ஜின்கள் நினச்சிருக்காங்க இவங்களை பற்றி. அந்த ஜின்கள் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது. அவங்க சைத்தான்கள், விலங்கிடப்பட்டவர்கள், கெட்டவர்கள் தான் அவங்க. அவங்கள தான் வந்து ஜெயில் டியூட்டின்னு வச்சிங்களேன், ஜெயிலில் கல்லுடைக்கிற வேலைன்னு வச்சிங்க, அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த வேலையை வந்து இவன் பெல்ட்டு கழட்டி இப்போ அவங்கள எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ணுறான். யார்? தஜ்ஜால். அப்போ எப்போ இது தெரியும் அப்படின்னா, இவர் இந்த கரையானுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது எனக்கே அது புரிய முடியலன்னு வச்சுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 4G 5G இந்த அலைக்கதிர்கள் இருக்கு இல்லையா, இது வந்து இதோடைய ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக தஜ்ஜாலுடைய அந்த பவர் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்ன விளக்கம்னு எனக்கு புரியல. என்னமோ ஒன்று இருக்கட்டும், மொத்தத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதிலிருந்து ஜின்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க, அவ்வளோதான்.
அந்த கரையான் எது, இந்த குச்சி எது, அந்த குச்சி வந்து இந்த இடத்துல குரானுடைய அந்த அதான் சொல்கிறேன். இப்போ இந்த குரானுடைய ஒரு ஹிக்மத் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து குரான் பேசுகிற வழக்கமான வார்த்தையை தவிர்த்துட்டு வேறு வார்த்தையை பேசுது இந்த கைத்தடிக்கு. குரான் வந்து 12 இடங்களில் வந்து மூசா நபியுடைய கைத்தடியை பற்றி பேசுது. அந்த இடத்துல எல்லாம் அஸ்ஸா அஸ்ஸா அப்படின்னு தான் வருது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் அல்லாஹ் என்ன பேசுகிறான், மின்சா அப்படிங்கிறான். மீம் நூன் சீன் அலீஃப் மின்சா அப்படிங்கிறான் இந்த இடத்துல. வேறு எல்லா இடத்துலையுமே கைத்தடியை பற்றி பேசும்போது வெறும் கைத்தடி தான் பேசுது. ஆனால் இந்த இடத்துல மின்சா அப்படிங்கிறான். அப்போ மின்சான்னு குரான் வேறு எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு சில இடங்களில் 2-3 இடங்களில் இருக்குது. இப்போ ஒரு இடம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 9ல் 37வது வசனத்தில் அல்லாஹ் வந்து நசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதுவும் வந்து அது ரிலேட்டடான அந்த மின்சாங்கிற அதே கிராமருக்கு அந்த 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 சொல்லுக்குள்ளேயே வரக்கூடியது தான். அது ரிலேட்டடான சொல் தான். நசிங்கிறது என்ன அப்படின்னா மாதங்களை முன்பின் ஆக்குவது. இந்த டைம் இருக்குல்ல, இந்த துல்காய்தா மாதம் வந்து தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க மறுபடியும் இந்த மாதம். ஏன்னா போர் தடை செய்யப்பட்ட மாதத்தை வந்து இவங்க இந்த வருஷம் சண்டை போடணுன்னு பிளான் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மாதத்தை வந்து முடிவு பேர் மாற்றிடுவாங்க. அப்போ இது இன்றைக்கி ரம்ஜான் கிடையாது, இது வந்து துல்லஜின்னு வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த ஆல்ட்ரேஷன் இவங்க பண்ணுவாங்க. இந்த காலத்தை முன்பின்னாக மாற்றுவது வந்து இதை பற்றி குரான் என்ன சொல்லுது, அது நசி. இந்த செயலுங்கிறது நசி. இது வந்து நிராகரிப்பை மேற்கொண்ட மக்கள் இதனால் மேலும் வலிகப்படுகிறார்கள். நிராகரிப்பை இந்த செயல் வந்து குஃபுரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அது காலம் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் தான் அது ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணக்கூடாது, அது புது மாதத்துக்கு பேர் மாற்றக்கூடாது. ஏன்னா ரசூல் ஒரு ரீசெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இது ஹஜ்ஜத்துல் விதாவில் இது என்ன நாள், இது என்ன மாதம்னு கேட்டாங்க இல்லையா, அன்றைக்கி ஒரு டோட்டல் ரீசெட்டு பண்ணிட்டாங்க கேலண்டர். இவங்க மாற்றினது எல்லாமே இயற்கையாக அது வந்து அதே இடத்துல உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அந்த காலத்தை வந்து குறிப்பிடுது. இப்போ அதே அந்த மீனிங் வந்து நீங்கள் அப்படி ஃபிட் பண்ணுங்கள். அதாவது தஜ்ஜால் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இவர்களை ஏமாற்றிட்டே இருக்கிறான், புரியுதுங்களா? சுலைமான் நபின்னு ஏமாற்றிட்டே இருக்கிறான். ஒரு காலம் வரும், இந்த ஜின்கள் உணர்வார்கள், இவன் உட்காந்துட்டு இருக்கிறவன் சுலைமான் நபி கிடையாது, தஜ்ஜாலு, நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறவன் இவன் அப்படின்ட்டு. அது அவன் எப்படி ஏமாத்துறான், ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு அவன் காட்டுறானா, அவன் என்னத்தை வச்சு காட்டுறான், என்னவா அவங்கக்கிட்ட பேசுகிறான்,